ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, எல்எஸ்ஜிக்கும் ஆர்சிபிக்கும் இடையே நடக்க போகிற ஐபிஎல்லோட 59வது போட்டிக்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் வந்து ஆர்சிபி வின் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் டேபிள் டாப்பராக போவதற்கான பாசிபிள் வந்து அதிகமாக இருக்கும், ஜிடியை பீட் பண்ணி. அட் த சேம் டைம் எல்எஸ்ஜி வின் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இதுக்கப்புறமும் இந்த டோர்னமெண்ட்டில் கொஞ்சம் அலைவாக இருப்பாங்க அப்படிங்கிறதும் நமக்கு தெரிய வருது. பட் அதை மற்ற டீம்ஸோட ரிசல்ட்டை பொறுத்து தான் இவங்க வந்து இன்னும் அலைவாக இருக்காங்களாங்கிறது கொஸ்டின் மார்க்காக வரும். பட் மோஸ்ட் ப்ராபப்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேட்ச் வந்து எல்எஸ்ஜிக்கு ரொம்பவே முக்கியமான மேட்சாக இருக்குது. அட் த சேம் டைம் ஆர்சிபியுமே டாப் 2ல் முடிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான மேட்சஸில் அவங்க வின் பண்ணி ஆகணும். இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய மேட்சஸும் ஆர்சிபிக்கு சின்ன சின்ன டீம்ஸ்க்கு அகேன்ஸ்டாக தான் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. மேட்ச் பொறுத்த வரைக்கும் மெக்கனா ஸ்டேடியம் லக்னோவில் வச்சு நடக்குது. 9th May ஈவினிங் 7:30 PM இந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்லேயே உங்களுக்கு நம்ம பின் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ லிங்க் கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபைனல் டீம்ஸ்லேருந்து கேப்டன்ஸ் கேம்ப் சாய்ஸ் உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பிச் ரிப்போர்ட் வந்து பார்க்கலாம். மெக்கனா ஸ்டேடியம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லோ சர்ஃபேஸாக இருக்கும், பவுலர்ஸ்க்கு நல்ல சப்போர்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. அட் த சேம் டைம் ஸ்டெடி பேட்டர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வந்த உடனே பேட்டை விடக்கூடிய ஒரு ஹார்ட் ஹிட்டிங் பேட்ஸ்மேன்ஸ்க்கு இந்த பிச்சு பெருசாக சப்போர்ட் பண்ணாது. ஸ்டெடியாக இப்போ விராட் கோலி மாதிரியான பிளேயர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 30-35 பாலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 50 அடிப்பாங்க. அதுக்கப்புறம் ப்ளே பண்ணக்கூடிய 20 பால்ஸில் 35-40 ரன்ஸ் கூட அடிக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான பேட்ஸ்மேன்ஸ்க்கு இந்த பர்டிகுலர் கிரவுண்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மொத்தமாக 21 போட்டிகள் நடந்திருக்கு. 9 பேட்டிங் ஃபஸ்ட்டு, 12 பேட்டிங் செகண்ட் வின் பண்ணியிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் 150 கீழே 5 முறையும், 150-169 6 முறையும், 170-89 4 முறை, 190 மேலே 6 முறைங்கிற மாதிரி ஸ்கோர்ஸ் ரெக்கார்டாக இருக்குது. மொத்தமாக 9 போட்டிகள் நடந்திருக்கு. அதில் 61 விக்கெட்ஸ் வந்து லாஸ்ட்டு 9 போட்டிகளில் பேஸ் பவுலர்ஸ்க்கும், 31 விக்கெட்ஸ் வந்து ஸ்பின்னர்ஸ்க்கும் கிடச்சிருக்கு. ஸோ ஓவரால் பார்க்கும்போது நமக்கு ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் பேட் ஸ்கோர் வந்து 175 அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்பெக்டட் ஸ்கோராக இருக்குது. ஹை ஸ்கோர் வந்து கேகேஆர் அடிச்சிருக்காங்க 235க்கு 6. லோ ஸ்கோர் பார்த்திங்க அப்படின்னா எல்எஸ்ஜி 108 ரனுக்கு இந்த கிரௌண்டில் ஆல் அவுட் ஆயிருக்காங்க. ரீசன் ஐபிஎல் மேட்சஸ் பொறுத்த வரைக்கும் இந்த கிரௌண்டில் எந்த மாதிரி போயிருக்கு, ரிசல்ட்ஸ் எந்த மாதிரி இருந்திருக்கு, பவர் பிளே ஸ்கோர்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லாஸ்ட் மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா எல்எஸ்ஜி டிசிக்கான மேட்ச். அதில் டிசி வந்து வின் பண்ணியிருந்தாங்க. 18வது ஓவர் சேஸ் நடந்துச்சு. இது கிட்டத்தட்ட நடந்தே ஒரு 17-18 நாளுக்கும் மேலே ஆகிட்டு. ஸோ 22 ஏப்ரல் தான் லாஸ்ட் மேட்ச் நடந்திருக்கு. அதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் எல்எஸ்ஜி 51க்கு நோ லாஸு, டிசி 2வது இன்னிங்ஸில் 54க்கு ஒரு விக்கெட் டீசெண்டாக போயிருக்கு. அண்ட் செகண்ட் கேம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா எல்எஸ்ஜி சிஎஸ்கே மேட்ச். இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா வந்து சிஎஸ்கே தான் வின் பண்ணியிருக்காங்க. ஹோமில் லாஸ்ட் 2 மேட்ச் வந்து எல்எஸ்ஜி லூஸ் பண்ணியிருக்காங்கிறது பார்க்கும்போது நமக்கு தெரிய வருது. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 42க்கு 2 எல்எஸ்ஜி, செகண்ட் இன்னிங்ஸ் சிஎஸ்கே 59க்கு 1. அண்ட் பார்த்திங்க அப்படின்னா தேர்ட் கேம் பொறுத்த வரைக்கும் 12th ஏப்ரல் நடந்த மேட்ச் ஜிடி எல்எஸ்ஜி மேட்ச். இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எல்எஸ்ஜி வந்து சேஸ் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் ஓவர் போய். ஸோ அதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவர் பிளே பொறுத்த வரைக்கும் ஜிடி 54, எல்எஸ்ஜி 2வது இன்னிங்ஸில் 61 அடிச்சிருக்காங்க. அண்ட் லாஸ்ட்டாக 4th மேட்ச். ஸோ இது மும்பை எல்எஸ்ஜி மேட்ச். இதில் பார்த்திங்க அப்படின்னா எல்எஸ்ஜி வின் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் எல்எஸ்ஜி 69க்கு நோ லாஸு. அண்ட் 2வது இன்னிங்ஸ் பார்த்திங்க அப்படின்னா மும்பை 64க்கு 2. ஓகே, இப்போது பேஸ் பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் 4 மேட்சஸில் 26 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. அதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 20 விக்கெட்ஸ் விழுந்திருக்கு. இந்த ஸ்டாட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணக்கூடிய பேஸ் பவுலர்ஸ்க்கு இந்த கிரவுண்டில் மச் மோர் சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. 6 விக்கெட்ஸ் தான் வந்து 2வது இன்னிங்ஸில் விழுந்திருக்கு. கம்பேரிட்டிவ்லி ஃபஸ்ட் இன்னிங்ஸ் வந்து சூப்பராக இருந்திருக்கு. ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பேலன்ஸாக இருந்திருக்கு. மொத்தமாக 15 விக்கெட், அதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 6, 2வது இன்னிங்ஸில் 9 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி வந்து ஷேர் ஆயிருக்கு. ஓகே ப்ரோ, பவுலர்ஸ் வந்து பேஸ் பவுலர்ஸ்னு சொல்கிறீங்க, எந்த டைப் ஆஃப் பவுலர்ஸுங்கிறது நீங்கள் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் நம்மகிட்ட ஸ்டாட்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பவுலர்ஸோட டைப், அதில் ரைட் ஆர்ம் ஹை பேஸ் போடக்கூடிய பவுலர் இந்த மேட்சுக்கு யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரின்ஸ் யாதவ் எல்எஸ்ஜி சைடு அண்ட் மயங்க் யாதவ். இந்த பிரின்ஸ் யாதவ், மயங்க் யாதவ் 2 பேருமே வந்து 140 கிளிக்ஸ் அடிக்கிறாங்க. 150 கூட மயங்க் யாதவால் ரீச் பண்ண முடியும். ஸோ இவங்களுக்கு இந்த பிச்சில் கொஞ்சம் டீசன்ட் சப்போர்ட் இருந்திருக்கு. நெக்ஸ்ட்டு மீடியம் ஃபாஸ்ட் பவுலர், ஸோ லைக் ஆவேஷ் கான். அண்ட் ஆப்போசிட் டீம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட புவனேஸ்வர் குமார், இந்த மாதிரியான பவுலர்ஸ்க்குலாம் இந்த கிரவுண்டில் 29 விக்கெட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. பார்ட் டைமர்ஸ்க்கு 2 விக்கெட், லெஃப்ட் ஆர்ம் பவுலர்ஸ்க்கு 14, ஓவரால் 61 விக்கெட்ஸ். ஸ்பின்னர்ஸில் லெக் பிரேக் தான் டாமினேஷன் இருந்திருக்கு. ரவி பிஷ்னாய் அண்டு சுயா சர்மா அந்த மேட்ச்சுக்கு ப்ளே பண்ணுறாங்க. மொத்தமாக 18 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க லெக் ஸ்பின்னர்ஸ். சைனாமேன் 1 விக்கெட்டு, ஆர்த்தடாக்ஸ் 4 விக்கெட்டு, ஆஃப் பிரேக் பார்த்திங்க அப்படின்னா 8, ஓவரால் 31 விக்கெட்ஸ் வந்து ஸ்பின்னர்ஸ் இந்த கிரவுண்டில் எடுத்திருக்காங்க.
சரி, ஓகே. இப்போ ஹெட் ஹெட் ரெக்கார்ட் பொறுத்த வரைக்கும் 5 முறை 2 டீமும் சந்திச்சிருக்காங்க. எல்எஸ்ஜி 2 முறையும், ஆர்சிபி 3 முறை வின் பண்ணியிருக்காங்க. ரீசன்ட் ஃபார்மில் ஆர்சிபி சூப்பராக இருக்காங்க. எல்எஸ்ஜி அப்படியே அவங்களுக்கு ஆப்போசிட்டில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியப்படுது. ஓகே, இப்போ எல்எஸ்ஜி பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ரிவியூ வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அவங்களோட பிளேயிங் 11ல் ஐடன் மார்க்ரம், மிச்சல் மார்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. நிக்கோலஸ் பூரன், ரிஷப் பண்ட், ஆயுஷ் பதோனி அண்ட் டேவிட் மில்லர், அப்துல் சமாத், ஆகாஷ் சிங் அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆவேஷ் கான், திக்வேஷ் ராத்தி, மயங்க் யாதவ், பிரின்ஸ் யாதவ்னு சொல்லி அவங்களோட பிளேயிங் 11 அமைஞ்சிருக்கு. ஸோ இதில் இந்த மேட்சுக்கு ஃபுல் 4 ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பிரின்ஸ் யாதவ் போல் பண்ணுவார், மயங்க் யாதவ் போல் பண்ணுவார், திக்வேஷ் ராத்தி, ஆவேஷ் கான் அண்ட் ஆகாஷ் சிங். இது தவிர்த்து மார்க்கரம்கிட்ட போவாங்களாங்கிறது கொஸ்டின் மார்க். ஏன்னா ஆர்சிபி ட்ரெடிஷ்னலி பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட் ஹேண்டர்ஸே இருக்க மாட்டாங்க. ஸோ குருணால் பாண்டியா மட்டுமே இருந்தார். தேவ்தத் படிக்கல் சம்மாச்சு ஆடிட்டு இருந்தார். இப்போ தேவ்தத் படிக்கல் பார்த்திங்க அப்படின்னா ரூல்ட் அவுட் ஆகிட்டார். அவருக்கு பதிலாக மயங்க் அகர்வால் பார்த்திங்க அப்படின்னா ஆர்சிபி ஸ்குவாடில் டேரெக்டாக வந்திருக்காரு. ஸ்ட்ரைட்டாகவே பிளேயிங் 11ல் கொண்டு வருவாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஜேக்கப் பெத்தேல் தான் ஓப்பன் பண்ண போகிறாரா, இல்லை பெத்தேலை மிடில் வச்சுட்டு ஃபில் சால்ட்டை கொண்டு வராங்களா அப்படிங்கிறதையும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு மார்க்கரம்கிட்ட போலிங் எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். பட் இந்த மேட்ச்சில், அதாவது இந்த கிரவுண்டில் நடந்த மேட்சஸில் எல்லாத்துலேயுமே மார்க்கரம் வந்து நிறைய ஓவர்ஸும் போல் பண்ணியிருக்கிறாரு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்பின்னர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஷார்ட்டஸ்ட் ஃபார்மேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் இந்த கிரவுண்டில் லாஸ்ட் ஒரு 3 மேட்ச் போல் பண்ணியிருக்காரு. அதில் 3 விக்கெட் கிட்டே எடுத்திருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ ஓவரால் நம்ம பார்க்கும்போது இந்த பர்டிகுலர் டீம் பார்த்தினா பிளேஸோட ஸ்டாட்ஸ் வித் பர்சன்டேஜ் அனாலிசிஸ்க்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஐடன் மார்க்ரம் அண்ட் மிச்சல் மார்ஸ் 2 பிளேஸுமே இந்த மேட்சுக்கு ரொம்ப முக்கியமான பிக்கு. பட் இருந்தாலும் இந்த 2 பிளேஸில் நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து ஐடன் மார்க்ரம்க்கு கொடுக்கறது ஸ்லைட்லி பெட்டர் ஆப்ஷன். 92% பிக் பண்ணியிருக்காங்க. ஹெட் ஆவரேஜ் வந்து ஃபஸ்ட் பேட்டிங் 50 இருந்திருக்கு. வென்யூ ஆவரேஜில் 2வது பேட்டிங்கில் 58 அடிச்சிருக்காரு. ஸோ போத் இன்னிங்ஸுமே கன்சிடர் பண்ணிக்கலாம். அஸ் அ பிளேயரை மட்டுமே விசிஆர் கேப்டன் போகிறது ரிஸ்க்கு. பட் அஸ் அ பிளேயரை பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். தென் மிச்சல் மார்ஸ். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஹெட் நம்பர்ஸ் ஒஸ்ட்டாக இருந்திருக்கு. வென்யூ நம்பர்ஸ் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்திருக்கு. பட் இவர் இனிஷியலாக ஆரம்பித்த ஸ்பீடுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஹாஃபில் டோர்னமெண்ட்டில் செம்மையாக ஆடிந்தார். பட் செகண்ட் ஹாஃப் ஆஃப் தி டோர்னமெண்ட்டில் ரொம்ப ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு. ரீசன் ஃபார்ம் இல்லாத ஒரு 89% பிக் பண்ணிக்கக்கூடிய பிளேயர். ஸோ இனிஷியலாக புவனேஸ்வர் குமாரோட இந்த இன்கமிங் டெலிவரி கொஞ்சம் கஷ்டப்படுத்தும் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ 50-50 ஆப்ஷனில் 2 இன்னிங்ஸுமே நீங்கள் ஜிஎல்ல மட்டும் கன்சிடர் பண்ணிக்கலாம். அண்ட் நிக்கோலஸ் பூரன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நல்ல பிக்காக இருப்பார். 95% இருக்கார். இது வரைக்கும் அகேன்ஸ்ட் ஆர்சிபி எப்போவுமே ஒரு நல்லா ஆடி இருக்கார். குறிப்பாக சேஸில் செம்ம பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்கார். போத் இன்னிங்ஸுமே கன்சிடர் பண்ணுங்கள். 2வது பேட்டிங்கில் பூரானுக்கு சிஆர்விசி போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ரிஷப் பண்ட்டு 13% பிக் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா 27 crore வாங்கியிருந்தாங்க. கேப்டனாகவும் ப்ரொமோட் பண்ணியிருந்தாங்க. ஸோ மொத்தம் 11 மேட்ச்க்கு 128 ரன். அவரோட ஆவரேஜ் 27 கூட இல்லை. இந்த டோர்னமெண்ட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப பூராக போயிருக்கு. இந்த வென்யூலையுமே பார்த்திங்க அப்படின்னா நம்பர்ஸ் கொஞ்சம் ஒஸ்ட்டாக தான் இருந்திருக்கு. ஸோ 50-50 ஆப்ஷனில் போங்க. ஆப்போனன்ட்ஸ்லாம் ஆஃப் ஸ்பின்னர்ஸ் வந்து கிடையாது. இவருக்கு வீக்னஸ் இல்லை அப்படின்னு நம்ம வீடியோவில் பேசினாலுமே நார்மலாக இப்போ எக்ஸாம்பிளுக்கு லெஃப்ட் ஆர்ம் போலர்ஸ்னால் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ், லெஃப்ட் ஆர்ம் பேட்டர்ஸ் வந்து லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸை ஈஸியாக ஆடுவாங்க. பட் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு 6 அடிக்கிறாரு. எங்கேயாவது தூக்கி ஒரு 6 அடிக்கிறாரு. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கையை விட்டு ஷார்ட் அடிக்கிறது, பேட்டையே மொத்தத்தில் விட்டு ஷார்ட் அடிக்கிறது, இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி அதே ஓவரில் பார்த்திங்க அப்படின்னா அவுட் ஆகிட்டு போயிருந்தாரு. ஸோ இது வந்து கொஞ்சம் அன்பிரடிக்டபிள் தான். பட் டபுள் ஆப்ஷனில் உங்களுக்கு விக்கெட் கீப்பர் வேணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கிராண்ட் லீக்கில் சேஸில் அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து இவர்கிட்ட போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் ஆயுஷ் பதோனி எப்போல்லாம் டீம் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் நல்லா ஆடி கொடுத்துருக்காரு. மெயினாக இந்த வென்யூவில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு ஃபஸ்ட் பேட்டிங்கில். ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பதோனிக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. 69% வரைக்கும் பிக் பண்ணியிருக்காங்க. டேவிட் மில்லர். ஸோ கிட்டத்தட்ட இந்த ஐபிஎல் சீசன் ஃபுல்லாகவே இவரை பற்றின என்ன தொடர்கதை அப்படின்னா இந்த புலி வருதுங்கிற மாதிரி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ நிறைய கதைகள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா புலி வரவே செய்யாது. அதே மாதிரி தான் பர்ஃபார்மன்ஸே இல்லை இந்த டோர்னமெண்ட் பொறுத்த வரைக்கும். இவரோட ஆவரேஜ் வந்து 31 இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா 27 நாட் அவுட்டு, 13 நாட் அவுட்டு, 6, 1, 5ங்கிற மாதிரியான நாட் அவுட்லேயே முடிஞ்ச ரீசனுக்காக இவரோட நம்பர்ஸில் ஆவரேஜ் வந்து சூப்பராக இருக்குது. மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா இவரும் ரிஷப் பண்ட் மாதிரி தான். ரிஷப் பண்ட் 128னா இவர் 153 அந்த மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. சேஸில் மில்லர் பிக் பண்ணலாம். நான் சொல்கிறது ஒரு 2012 நினைக்கிறேன், 2012 சம்திங் 13லையோ அகெயின்ஸ்ட் ஆர்சிபி இவர் பஞ்சாப்காக ப்ளே பண்ணார். அப்போ இவர் வயசு 17 சம்திங் தான் இருந்தது. செஞ்சுரி ஸ்கோர் பண்ணியிருந்தார் 38 பாலில். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, நான் சின்ன பையனாக இருந்தேன். ஸோ 38 பாலில் வந்து செஞ்சுரி அகெயின்ஸ்ட் ஆர்சிபி சேஸில் பண்ணியிருந்தார். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா அவர் இது வரைக்கும் ஆடுறது கிடையாது. அந்தளவுக்கு பெருசாக ஆடலை. அதுக்கப்புறம் மொத்தமாகவே 9 மேட்ச் ஆடி 100 ரன் தான்
அடிச்சிருக்கிறாரு. ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு அப்துல் ஷமாது ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணும்போது மட்டும் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஆகாஷ் சிங் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான பிக்கு. ஃபஸ்ட்டாக பவுல் பண்ண போகிறாங்கன்னா ஒரு இனிஷியல் ஸ்விங்குக்கு ஒரு ட்ரம்ப் கார்டு பிக்காக இருப்பார். லாஸ்ட் மேட்ச்சு ஃபுல் 4 overs வரிசையை கொடுத்துருந்தாங்க. ஹர்ஷ்தீப் சிங் மாதிரியான ஒரு பவுலர் லாஸ்ட் சீசன் ஃபுல்லாகவே சிஎஸ்கேல ப்ளே பண்ணியிருந்தார். லாஸ்ட்டு 2 seasonsஸாக கொஞ்சம் மேட்சஸ் அவருக்கு வாய்ப்பும் கிடச்சிது. 2 பக்கம் மூவ்மெண்ட் கொடுக்க முடியும். விராட் கோலியோட விக்கெட்டை இவர் எடுக்கிறதுக்கான பாசிபிள் வந்து அதிகமாக இருக்குங்கிறது நமக்கு தெரிய வருது. ஆவேஷ் கான் ஸ்ட்ரைட்டாகவே ஆர்சிபினாலே உங்களுக்கு தெரியும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஹெல்மெட்டை போட்டு உடைப்பார். ஸோ இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். சேஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் செகண்டாக பவுல் பண்ண போகிறாங்க. நான் இவர் வந்து ஒரு பேட்டர் அப்படிங்கிற மைண்ட் செட்டோடு பேசிட்டேன் போகிற போக்கில். ஸோ 2வது bowling பண்ண போகிறாங்க எல்எஸ்ஜி அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் நீங்கள் இவரை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஹெட்டில் ஒரு மேட்ச் ஆடி விக்கெட் எடுக்கல 2வது bowlingல. பட் இருந்தாலும் வென்யூ நம்பர்ஸ் கொஞ்சம் டீசெண்டாக இருந்திருக்கு. ஸோ 2வது bowlingல எக்ஸ்பீரியன்ஸும் கொஞ்சம் அதிகம். திக்வேஷ் ராத்தி ரைட் ஆர்ம் ஆஃப் பிரேக் பவுலர், மிஸ்ட்ரி ஸ்பின்னர் அப்படின்னு சொல்லலாம். போத் இன்னிங்ஸுமே கன்சிடர் பண்ணலாமான ரிஸ்க்கு. ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் விக்கெட்லெஸ்ஸாக போயிட்டு இருந்தவர் இப்போ கண்டினியூஸாக விக்கெட் எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. 2வது bowlingல எப்படினாலும் இவருக்கு இந்த கிரவுண்டில் நிறைய விக்கெட்ஸ் கிடைக்கும். ஸ்பின் ட்ராக்கும் கூட. மயங்க் யாதவ் அகேன்ஸ்ட் ஆர்சிபி ஒரே கேம் தான் ப்ளே பண்ணி 3 விக்கெட் எடுத்திருக்காரு. அதுவும் 2வது bowlingல. எப்போவுமே மயங்க் யாதவ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 2வது bowling ரொம்பவே கஷ்டப்படுத்துவார் ஆப்போனன்ஸை. ரீசன் என்ன அப்படின்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் கொஞ்சம் டார்கெட் வந்துட்டு இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 180-200 டார்கெட் இருக்குது அப்படின்னா க்ரூஷியல் டைமில் மயங்க் யாதவ் வந்து ட்ரை பண்ணுவாங்க. அப்போ அவரோட அந்த ஹை பேஸை பேட்ஸ்மேன்ஸ் ஆடுறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகி பார்த்திங்க அப்படி இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் மிக்ஸ்அப் பண்ணியிருக்காரு. ஸ்லோயர் ஒன்ஸும் கரெக்டான ஏரியாஸ் பவுல் பண்ணுறாரு. ஸோ கன்சிடர் பண்ணலாம் 2வது bowlingனா மட்டும். ஃபஸ்ட் bowling கொஞ்சம் ரிஸ்கி பிக் தான். பட் இந்த வென்யூ வந்து ஃபஸ்ட்டு bowlingக்கு தான் நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கு லாஸ்ட் ஒரு 4 gameஸில். பிரின்ஸ் யாதவ் 2 இன்னிங்ஸுமே பிக் பண்ணலாம். நீங்கள் மயங்க் யாதவ் கூட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு 2% ஒரு கோல்டன் பிக்காக பிரின்ஸ் யாதவ் கிடைப்பார். இந்த மேட்ச்சுக்கு மினிமம் 2 விக்கெட் மேக்ஸிமம் 3 விக்கெட் கூட நீங்கள் கிராண்ட் லீக்ல இவரை கன்சிடர் பண்ணி போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பிளேயர்ஸோட பேட்டில் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஐடன் மார்க்ரம் குருணால் பாண்டியாக்கு அகேன்ஸ்டாக 8 பால் ஃபேஸ் பண்ணி 3 முறை. மார்க்ரம்னாலே லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ்க்கு வீக்னஸ்ங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் ஆர்சிபி பவர் பிளேலேயே இவரை கொண்டு வராங்களா குருணால் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். ரொமாரியோ ஷெப்பர்டுக்கு அகேன்ஸ்டாக 2 முறை அவுட் ஆகியிருக்காரு. ஸோ மார்ஷ்க்கு எந்த ஒரு பேட்டிலும் இல்லை. பூரானை பொறுத்த வரைக்கும் பெரிய பேட்டில் எதுவும் இல்லை. ரிஷப் பண்ட்டை குருணால் பாண்டியா 3 முறை, லுங்கி ஹெலி 2 முறை அப்படிங்க மாதிரி வந்து விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு. அண்ட் டேவிட் மில்லர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா லிவிங்ஸ்டன் வந்து 2 முறை அப்படிங்க மாதிரி விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு. சரி, ஓகே. இந்த பர்டிகுலர் எல்எஸ்சி டீமில் ஹை பர்சன்டேஜில் யாரெல்லாம் இருக்கா, யாரெல்லாம் வந்து நம்ம ரிஸ்க்காக ஸ்கிப் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ ஓவரால் பார்க்கும்போது இந்த 5 பிளேயர்ஸ் தான் வந்து ஹை பர்சன்டேஜில் இருக்காங்க. இதில் ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஆப்ஷனில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸில் ஃபஸ்ட்டு மிச்சல் மார்ஸ் அண்ட் 2வது யாரும் ட்ரை பண்ண வேண்டாம். மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த 4 பிளேஸும் நீங்கள் உங்கள் டீமில் கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நீங்கள் ரிஷப் பண்ட்டை பிக் பண்ணுறீங்க உங்கள் டீமில் அப்படின்னா ஆயுஷ் பதூனியை ஸ்கிப் பண்ணுறது ஒரு பெட்டர் ஆப்ஷன் அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ இப்போ லோ பர்சன்டேஜில் யாரெல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் இந்த மேட்ச்சுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு பிரின்ஸ் யாதவ் உங்களுக்கு 2 இன்னிங்ஸுமே நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். அண்ட் ஆகாஷ் சிங் ஃபஸ்ட் bowling பண்ணும்போது ஒரு கோல்டன் பிக்காக இருப்பார். பண்ட் வந்துட்டு என்கிட்ட கேட்டிங்கன்னா இந்த மேட்ச்சுக்கு செகண்ட் பேட்டிங் நல்ல பிக்கு. அண்ட் டேவிட் மில்லரும் 2வது பேட் பண்ணும்போது நல்ல பிக்காக இருப்பார். ஸோ சிவிசி ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சுக்கு ரிக்கோலஸ் பூரன் 2வது பேட்டிங் பண்ணும்போது ஐடன் மார்க்ரம் ரிஸ்காக ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணும்போது ஸ்மால் லீக் விசியாக போய்க்கலாம். அண்ட் திக்வேஷ் ராத்தி ரிஸ்காக 2வது bowling பண்ணும்போது விசி மட்டும் யோசிக்கிறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சரி, ஓகே. இப்போ ஆர்சிபி டீம் பற்றினா ஃபுல் ப்ரிவ்யூ. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜேக்கப் பெத்தேல் விராட் கோலி ஓப்பன் பண்ண போகிறாங்க. மயங்க் அகர்வால், ரஜத் பட்டிதார், ஜிதேஷ் சர்மா, டிம் டேவிட், குருணால் பாண்டியா, ரொமாரியோ ஷெப்பர்ட், புவனேஸ்வர் குமார், சுயா சர்மா, லுங்கி இங்கிடி, யஸ் தயால். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்சிபி டீமோட ஒரு பிளேயிங் 11 இருக்குது. ஸோ சின்ன அப்டேட்ஸ் வந்து ஆர்சிபி டீமில் கிடச்சிருக்கு. நல்லா ஆடிட்டு இருந்த தேவ்தத் படிக்கல் வந்து கிடையாது. அவருக்கு பதிலாக மயங்க் அகர்வால் வந்து உள்ளே வராரு. ட்ரெடிஷ்னலி மயங்க் அகர்வால் வந்து ஒரு ஓப்பனர். லாஸ்ட்டு சீசன் ஃபுல்லாகவே வந்து ஒரு பெரிய ஸ்கேம் பண்ணிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். ஆடவே இல்லை ஒரு மேட்ச் கூட. அதுக்கு முந்தின சீசனில் கேப்டன்சி பண்ணியிருந்தார், பெருசாக போகலை. இந்த சீசன் அன்சோல்டாக போய் இப்போ படிக்கலை ரிப்ளேஸ் பண்ணி உள்ளே வந்திருக்காரு. அவரோட ஹோம் டீமுக்கு தான் ப்ளே பண்ண வந்திருக்காரு. பட் 1-down பொசிஷனில் எப்படி ஆடுவாருங்கிறது தெரியலை. அட் த சேம் டைம் ஃபில் சால்ட்டுக்கு ஒரு இன்ஜுரி
அண்டு ரொமேரியோ ஷெப்பர்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு ஃபியூ டேஸில் வந்து நேஷனல் டியூட்டிக்காக கிளம்ப போகிறாரு. அண்டு வெஸ்ட் இண்டீஸ்க்கு ஒரு டீம் கூட சம் மேட்சஸ் இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் இருக்குது ரீசன்க்காக. ஷெப்பர்ட் வந்து பிளே ஆஃபில் ஆர்சிபிக்காக ப்ளே பண்ண மாட்டார். அண்ட் ஜாஸ் ஹேசல்வுட்டுக்கு ஒரு இன்ஜுரி இருந்திருக்கு. அது பெரிய இன்ஜுரியாக இருக்குமா இல்லையாங்கிறது ஒரு டவுட்ஃபுல்லாக தான் இருக்குது. பட் இங்கிடி ஓரளவுக்கு ஜாஸ் ஹேசல்வுட்டை ரிப்ளேஸ் பண்ணுறாரு. பட் ரொமேரியோ ஷெப்பர்டை எந்த அளவுக்கு லிவிங்ஸ்டன் ரிப்ளேஸ் பண்ண போகிறாருங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க்கு. இல்லை அப்படின்னா மிடில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணுறாங்களாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சரி, ஓகே. இப்போது இந்த டீமில் ஃபுல் 4 ஓவர்ஸ் யாரெல்லாம் போல் பண்ண போகிறோன்னா எஸ்தேயால், லுங்கி இங்கிடி, சுயா சர்மா அண்ட் புவனேஸ்வர் குமார் அண்ட் குருணால் பாண்டியா. இந்த போலர்ஸ் தான் ஃபுல் 4 ஓவர்ஸை இந்த மேட்ச்சுக்கு போல் பண்ணதுக்கான பாசிபிள் அதிகமாக இருக்குது. இப்போ பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் வித் பர்சன்டேஜ் அனாலிசிஸ்க்குள்ளே சிம்பிளாக பார்த்துடலாம். பெத்தேல் வந்து இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு 2வது பேட்டிங்கில் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இவர் நார்மலாகவே ஓப்பனிங் பெருசாக ஆட மாட்டார். ஸ்டாட்ஸும் கம்மியாக தான் இருக்குது ஓப்பனிங் பொறுத்த வரைக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி லாஸ்ட் மேட்ச் அகென்ஸ்ட் சிஎஸ்கே செம்ம பேட்டிங் ட்ராக்கு. இனிஷியலாக கலீல் அஹ்மதை கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுத்து ஆடி நல்ல ஒரு 55ங்கிறது எக்ஸலன்ட் ஸ்டார்ட் வந்து கொடுத்துருந்தாரு. பட் இருந்தாலும் இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு 2வது பேட்டிங் அதிக ப்ரியாரிட்டி போகலாம். அடுத்ததாக விராட் கோலி போத் இன்னிங்ஸுமே கன்சிடர் பண்ணுங்கள். ஆவரேஜ் வந்து ஹெட்டில் கொஞ்சம் ஒஸ்ட்டாக தான் இருந்திருக்கு. ஸோ நம்பர்ஸ் பெருசாக இல்லை. விராட் கோலியோட ஸ்டாண்டர்டுக்கு இந்த பர்டிகுலர் நம்பர்ஸ் வந்து கொஞ்சம் ஒஸ்ட்டு தான். இந்த கிரவுண்டில் ஒரு மேட்ச் ஆடி 31. லாஸ்ட்டு ஒரு 5 கேம்ஸில் 4 மேட்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50+ வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸ்லைட்லி இந்த மேட்ச்சுக்கு ரிஸ்க் எடுக்கிறவங்க விராட் கோலி கிட்ட ஒரு ஸ்லைட்லி ரிஸ்க் எடுக்கிறது ஒரு பெட்டர் ஆப்ஷன் அப்படிங்கிறது தெரியப்படுது. சேஸ்னால் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் விராட் கோலிக்கு. நெக்ஸ்ட்டு மயங்க் அகர்வால் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஹெட் நம்பர்ஸ் வந்து ஒஸ்ட்டாக இருந்திருக்கு. வென்யூ நம்பர்ஸ் ஒஸ்ட் தான். ஸ்டாட்ஸ் ஒஸ்ட்டாக இருந்தாலும் ரீசன்ட் ஃபார்ம் ஓரளவுக்கு ஸ்லைட்லி பெட்டராக இருக்குது. கண்டிப்பாக ஆர்சிபி டீமில் அந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பு ஃபஸ்ட் ஓவர்லேயோ இல்லை 2வது ஓவர்லேயோ பிரேக் ஆகும் ஆகாஷ் சிங்கோட அந்த ஒரு போலிங்கில். ஸோ மயங்க் அகர்வால் வந்து ரீசன்ட் ஃபார்ம் வச்சு நம்ம போனோம் அப்படின்னா கஷ்டம்தான். பட் பேட்டிங் ஃபர்ஸ்ட்டில் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ரஜத் பட்டிதார் பொறுத்த வரைக்கும் இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக பிளே ஆஃபில் ஒரு செஞ்சுரி இது வந்து கொல்கத்தாவோட ஹோம் கிரவுண்டில் அடிச்சிருந்தார் ஈடன் கார்டன்ஸில். ஸோ போத் இன்னிங்ஸுமே கன்சிடர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் அதிக ப்ரியாரிட்டி. இந்த மேட்ச்சுக்கு வந்து பட்டிதார் வந்து ஒரு மஸ்ட் பிக்காக தெரிய வராரு. நெக்ஸ்ட்டு ஜிதேஷ் சர்மா நம்பர்ஸ் ஒஸ்ட்டாக இருந்தாலும் ஃபஸ்ட் பேட்டிங்கில் ரேராக பிக் பண்ணுங்கள். ரிஸ்க் தான். பட் இவர் ரீசெண்டாக பெருசாக வாய்ப்பு கிடைக்கல. பட் அந்த சுச்சுவேஷன் வச்சு நம்ம பார்க்கும்போது ரிஸ்க் தான். பட் ட்ரை பண்ணுறவங்க விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனில் ஆப்போனன்ஸில் பண்ட் போரான் இருக்காங்க. உங்களுக்கு கொஞ்சம் ரிஸ்கியாக ரொட்டேஷனில் போனீங்கன்னா இவரை பிக் பண்ணிக்கலாம். டிம் டேவிட் இந்த மேட்ச்சுக்கு நீங்கள் சேஸில் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஃபஸ்ட் பேட்டிங் கூட கம்பேர் பண்ணும்போது சேஸில் அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து இந்த மேட்ச்சுக்கு போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். குருணால் பாண்டியா உங்களுக்கு டிஃபால்ட் பிக்காக இருக்கார். ஏன்னா ஹெட்டில் எல்லா பேட்டர்ஸுமே 2லேருந்து 3 முறை அவுட் ஆக்கி வச்சிருக்காரு. ஸோ போத் இன்னிங்ஸுமே வந்து நீங்கள் குருணால் பாண்டியா கன்சிடர் பண்ணிக்கலாம். 2வது போலிங்கில் விசி கொடுக்கலாம். இவர் வந்து ஒரு எல்எஸ்ஜி பிளேயர். ஸோ எல்எஸ்ஜி டீமுக்காக இந்த கிரவுண்டில் நிறைய மேட்சஸ் நிறைய நம்பர் ஆஃப் விக்கெட்ஸ் வந்து குவாலிட்டியாக எடுத்திருக்காரு. பேட்டிங் நம்பர்ஸும் சூப்பராக இருக்கும். இந்த கிரவுண்டு ஸ்லோ ட்ராக்கு, டியூ வரதுக்கான பாசிபிள் கம்மி. 2வது பேட் பண்ணக்கூடிய டீமுக்கு இன்னும் ஸ்லோ ஆகும். அப்போது குருணால் பாண்டியாவோட பவுலிங் வந்து ரொம்ப குரூஷியலாக இருக்கும். ஸோ 2வது பவுலிங் பண்ண போகிறாங்கன்னா குருணால் பாண்டியாவுக்கு அதிக ப்ரியாரிட்டி. ஷெப்பர்ட் வந்து லாஸ்ட் மேட்ச் அடித்த மாதிரி இந்த மேட்ச்சுக்கு அடிப்பாரான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஒரு 6 அடிக்கிறது கூட சான்ஸ் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அதிக எக்ஸ்பெக்டேஷன் வைக்காதீங்க. ரிஸ்க்காக போனீங்கன்னா 2வது பவுலிங் பண்ணும்போது மட்டும் பிக் பண்ணுங்கள். பட் பவுலிங்கை வச்சு மட்டுமே இவர் 2 விக்கெட் எடுத்து ட்ரீம் டீம் வரதுக்கான பாசிபிள் இருக்கே தவிர்த்து பேட்டிங்கில் வரதுக்கான பாசிபிள் கம்மி. புவனேஸ்வர் குமார் ஒரு சூப்பர் பிக்காக இருப்பார். ஃபஸ்ட்டு பவுலிங் கன்சிடர் பண்ணலாம். போத் இன்னிங்ஸுமே அஸ் அ பிளேயரை பிக் பண்ணலாம். ஃபஸ்ட் பவுலிங்னா மட்டும் இன்னும் கொஞ்சம் அதிக ப்ரியாரிட்டி டெத் ஆப்ஷன் இருக்குது ரீசன்ட்காக. சுயா சர்மா பொறுத்த வரைக்கும் லெக் பிரேக்குக்கு பிச்சு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருக்கு. 18 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. 2வது பவுலிங்கில் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இந்த வென்யூவில் ப்ளே பண்ணல. வென்யூ வந்து இந்த மாதிரியான பவுலர்ஸ்க்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணும். லுங்கி இங்கிடி லாஸ்ட் மேட்ச் வந்திருந்தார். ஒரு 3 விக்கெட் எடுத்திருந்தார். பர்சன்டேஜ் வந்து தப்பாக இருக்குது. 40% கிட்டே இருக்கார். ஸோ ரீசன்ட் ஃபார்ம் வந்து இன் அண்ட் அவுட்டாக இருந்திருக்கு. இந்த கிரவுண்டில் ரைட் ஆம் மீடியம் ஃபாஸ்ட்டுக்கு நல்ல சப்போர்ட் இருந்திருக்கு. ஃபஸ்ட்டு பவுலிங் லுங்கி இங்கிடி நல்ல பிக்காக இருப்பார். எஸ்டிஆர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக 2வது பவுலிங்கில் ஒரு மேட்ச் ஆடி 2 விக்கெட். ஸோ எப்போவுமே எஸ்டிஆர் பற்றி நம்ம கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். 2வது பவுலிங் வந்து ஒரு நல்ல பிக்காக இருப்பார் அப்படின்ட்டு. ஸோ 2வது பவுலிங் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ பிளேயர்ஸோட பேட்டில் பெத்தேலுக்கு பெரிய பேட்டில் எதுவும் இல்லை. விராட் கோலி பொறுத்த வரைக்கும் ஆவேஷ் கான் 2 முறை அவுட் எடுத்திருக்காரு. மற்றபடி பெருசாக எதுவும் வீக்னஸ் இல்லை. ஆகாஷ் சிங்குக்கு அகேன்ஸ்டாக 4 பால் ஃபேஸ் பண்ணி 6 ரன் அடித்து 1 முறை அவுட் ஆகியிருக்காரு.
அண்ட் ரஜத் பட்டிதாருக்கு அகேன்ஸ்டாக பெருசாக வீக்னஸ் எதுவும் இல்லை. மயங்க் அகர்வால் ஷர்துல் தாக்கூர் வந்து ஒரு முறை அவுட் எடுத்திருக்காரு. அண்ட் டிம் டேவிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வீக்னஸ் எதுவும் இல்லை. குருணால் பாண்டியாவை ஷர்துல் தாக்கூர் 2 முறை. அண்ட் ஜிதேஷ் சர்மா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆவேஷ் கான் 2 முறை. இந்த ஷர்துல் தாக்கூர் விக்கெட் எடுத்தது எனக்கு ஞாபகம் இருக்குது. 2018 இவர் மும்பைக்கு ப்ளே பண்ணுறதுன்னு நினைக்கிறேன் சம்திங். ஷார்ட் பால் வந்து குருணால் பாண்டியா எப்போவுமே வீக்னஸ். அதை யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக பாடி லைனில் பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் பால் போட்டு விக்கெட் எடுத்து அவர் திட்டியிருப்பார். ஸோ நெக்ஸ்ட் இப்போ ஆர்சிபி டீம் பார்த்தினா பிளேயர்ஸில் ஹை பர்சன்டேஜில் யாரெல்லாம் ஸ்கிப் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹை பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஹை பர்சன்டேஜ் பிக்ஸில் இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் புவனேஸ்வர் கொஞ்சம் ஸ்லைட்லி ஹை பர்சன்டேஜ் தான். ஓரளவுக்கு இவ்வளோ தான் இருக்காங்க, ஒரு 5 பிளேயர்ஸ் கிட்டே இருக்காங்க. இந்த மேட்ச்சுக்கு இதில் யார்ட்டெல்லாம் நீங்கள் ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நான் சொல்கிறது ஹை ரிஸ்க் தான். விராட் கோலி ஸ்லைட்லி ரிஸ்க் எடுத்து பார்க்கலாம். அண்ட் புவனேஸ்வர் குமார் ஒரு நல்ல பிக்காக இருப்பார் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு. 2வது போலிங்கில் நீங்கள் கட் பண்ணிட்டு போகலாம். ஃபஸ்ட்டு போலிங்காக மட்டும் கன்சிடர் பண்ணிக்கலாம். பட் மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு பிக் பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்க அப்படின்னா இந்த 5 பிளேயர்ஸில் கோலி ஸ்லைட்லி ரிஸ்க் எடுக்கலாம். என்ன ப்ரோ விராட் கோலி ஸ்கிப் பண்ணுறீங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மால் லீக்லலாம் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த மேட்ச்க்கு கொஞ்சம் ரிஸ்கியான பிக்காக நான் மென்ஷன் பண்ணுறேன். இப்போ லோ பர்சன்டேஜில் யாரை பிக் பண்ணலாம்னா கண்டிப்பாக நீங்கள் சுயாஷ் சர்மா வந்து உங்கள் டீமில் கன்சிடர் பண்ணிக்கலாம். அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு ரிஸ்க் எடுக்கிறவங்க மயங்க் அகர்வால் பேட்டிங் ஃபஸ்ட்டு, டிம் டேவிட் பேட்டிங் செகண்டு கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். லுங்கி இங்கிடியை ஃபஸ்ட்டு போலிங் கன்சிடர் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷன் அப்படிங்கிறது தெரிய வருது. சிபிசி ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சுக்கு யார்ட்டெல்லாம் போகலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ரஜத் பட்டிதார் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணும்போது ஒரு விசிஆர் கேப்டனுக்கு எலிஜிபிளான பர்சனாக இருக்கார். குருணால் பாண்டியா 2வது போலிங் பண்ணும்போது சிபிசிக்கு எலிஜிபிளான பர்சனாக இருக்கார். இதை தவிர்த்து யார்ட்டையாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னா புவனேஸ்வர் குமார் ஃபஸ்ட் போலிங் கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ நம்ம கிரியேட் வச்சுக்கூடிய பேஸ் டீம். விக்கெட் கீப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பூரான் பண்ணிட்டு பிக் பண்ணியிருக்கோம். பேட்டர்ஸில் கோலி, மிச்சில் மார்ஷ், ரஜத் பட்டிதார், ஜேக்கப் பத்தேல். போலர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஐடன் மார்க்ரம் அண்ட் குருணால் பாண்டியா பிக் பண்ணியிருக்கோம். ஆல்ரவுண்டர்ஸில் போலர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா புவனேஸ்வர் குமார், ஷர்துல் தாக்கூர், ஆவேஷ் கான்ங்கிற மாதிரி நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். இன்கேஸ் ஷர்துல் 11ல் ப்ளே பண்ணார்னா மஸ்ட்டாக அவரை ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டாக பேட்டிங்கில் நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காரு. ஃபஸ்ட்டு பேட் பண்ணி 2வது போல் பண்ண போகிறாங்க எல்எஸ்ஜி அப்படின்னா நீங்கள் ரிஸ்க்காக வீசி கூட ஷர்துல் தாக்கூருக்கு கொடுக்கலாம். கேப்டன் பொறுத்த வரைக்கும் விராட் கோலி, வைஸ் கேப்டன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பூரான்னு சொல்லி சேஃபஸ்ட்டு ஆப்ஷன் அதுதான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பிக் பண்ணியிருக்கோம். ஆஃப்டர் லைனப் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் ஃப்ரீ டீம்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணோம். நம்ம சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பாருங்கள், ஜாயின் பண்ணி பாருங்கள். இன்னொரு 10-15 மேட்சஸ் தான் இருக்குது. ஐபிஎல் ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு நல்ல ஐடியாஸ் கிடைக்கும். இப்போ ஐபிஎல்லை தவிர்த்து நீங்கள் ஐபிஎல் மட்டும் தான் டீம் கொடுப்பீங்களா, வீடியோ போடுவீங்களா ப்ரோ அப்படின்லாம் கிடையாது. எல்லா இன்டர்நேஷனல் மேட்சஸுமே நம்ம கவர் பண்ணுவோம். ஸோ ஓவரால் பார்த்திங்க அப்படின்னா பெர் டேக்கு ஒரு மேட்ச் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கவர் பண்ணுவோம். மேட்சஸ் இல்லாத டைம் ஓரளவுக்கு ஃப்ரீயாக தான் இருப்போம். ஸோ மற்ற டைம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்டிவாக இருப்போம். அடுத்த வருஷம் ஐபிஎல் வரைக்கும் நம்ம சேனலில் எல்லா இன்டர்நேஷ்னலுமே கவர் பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ டீம்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க. இன்னொரு நல்ல வீடியோ தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.